என்னடா இடியாப்பம் கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது சாதாரண இடியாப்பம் இல்லைங்க, சங்குப்பூ இடியாப்பம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம தோட்டத்தில் பூத்த நீல பட்டாம்பூச்சி மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மலர்களையும் எடுத்துக்கலாம். இதில் வந்து பச்சை நிறத்தில் உள்ள காம்பு பகுதியை எடுத்துட்டு தண்ணியில் 2 தடவை வந்து அலசி எடுத்துக்கலாம். இந்த சங்குப்பூவில் மருத்துவ குணம் இருக்குது. நுரையீரல், சிறுநீரக, செரிமானம், சரும பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது. மொத்தத்தில் சங்குப்பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. வாஷ் பண்ண பூவை தேவையான தண்ணி வச்சு அதில் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த பூவுடைய நிறையெல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள், இதை எடுத்துக்கலாம். தேவையான இடியாப்ப மாவு எடுத்து வச்சுருக்கேன். மாவில் தேவையான சால்ட் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிற சங்குப்பூ தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் பிடித்து பதத்துக்கு மாவை வந்து நல்லா இலக்கமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். இதை இடியாப்ப குழாயில் போட்டு இடியாப்பம் நம்ம பிழிஞ்சிக்கலாம். பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சுட்டு இடியாப்பத்தட்டை வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். இப்போ வந்து இடியாப்பம் வெந்துட்ட பிறகு இடியாப்பத்தை நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அருமையான சங்குப்பூ இடியாப்பம் ரெடி. இது பாயா வச்சும் சாப்பிட்லாம், இல்லைனா தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிட்லாம். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.